சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆளும் கட்சியான திமுக தரப்புல கூட்டணி கட்சிகளுக்குரிய தொகுதி பங்கீடு குறித்து இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் கடந்த பல மாதங்களாக நீடித்து வந்த இழுபறியான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி உள்பட பல கட்சிகளின் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து தற்பொழுது இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திமுக கூட்டணியுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதுல 18 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரையில காங்கிரஸ் கட்சிக்கு சுமார் 4% வாக்கு வங்கிகள் இருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சி தரப்பில் இருந்து 30 தொகுதிகள் தங்களுக்கு வேண்டும் என்று அமைச்சர் பதவிகள் தர வேண்டும் அப்படின்னும் பல கோரிக்கைகளை முன்வைத்து வந்தாங்க. இதனால திமுக தரப்புல இழுபறியான பேச்சுவார்த்தைகள் நீடித்து வந்துச்சு. தற்பொழுது நேற்றைக்கு திமுக தரப்பில் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை கூட்டம் அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதுல திமுக தரப்பில் TR பாலு பங்கேற்றார். காங்கிரஸ் சார்பில் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் கலந்து கொண்டாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துல நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு காங்கிரஸ் சார்பில் சற்று கீழ் இறங்கி வந்து தங்களுக்கு 29 தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் திமுக தரப்புல 23 தொகுதிகள் தான் தர முடியும் அப்படின்னு உறுதியாக சொல்லப்பட்டது. மேலும் ஒரு ராஜ்யசபா பதவி தருவதாகவும் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கி தருவதாகவும் பேசப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து இறுதி கட்டமாக காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என தெரிகிறது. ராஜ்யசபா பதவிக்கு ஒரு வேட்பாளர் பெயரை நாளை மறுநாள் காணொலி மூலமாக தெரிவிக்கிறது. இதேபோல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி, SDPI, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு இளைஞர் பேரவை, முக்குளத்தோர் புலிப்படை ஆகிய 5 கட்சிகளின் பிரதிநிதிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. இவர்கள் அனைவருக்கும் தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இவர்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கு. இதுல தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு மட்டும் 2 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என தெரிகிறது. அந்த வகையில பிரபல நடிகர் கருணாஸ் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுகிறார். இதனை அடுத்து முஸ்லிம் லீக் மற்றும் மனிதநேய கட்சி ஆகிய 2 கட்சிகளுக்கும் தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டிருக்கு. மு.க. ஸ்டாலின் தலைமையில இதற்குரிய ஒப்பந்தம் நடத்தப்பட்டிருக்கு. முஸ்லிம் லீக் கட்சி சார்பில் அதன் தலைவர் காதர் மைதீன் கையெழுத்திட்டிருக்காரு. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லாவும் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டிருக்காரு. இதுல முஸ்லிம் கட்சி 2 தொகுதிகளிலும் ஏணி சின்னத்துல போட்டியிடுகிறது. மனிதநேய மக்கள் கட்சி 2 தொகுதிகள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுகிறது. இதற்கு இடையே திமுக தரப்பில் போட்டியிடுவதற்காக இதுவரை 5000த்திற்கும் மேலான விருப்ப மனுக்கள் விற்பனையாகிட்டு இருக்கு. தற்பொழுது மார்ச் 6ஆம் தேதி வரை விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதும் முக்கிய செய்தியாகும். இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருந்து ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி. சூப்பர்